विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. श्री गुरुभ्यो नमः. मूणावद श्लोकम रണ്ടാवद अध्यायत्तिल मूणावद श्लोकम क्लैब्यं मास्मगमः पार्थ नैतत्त्वयि उपपद्यते क्षुद्रम हृदय दौर्बल्यम त्यक्तोत्तिष्ठ परन्तप. இந்த ஸ்லோகத்துக்கு அவதாரிகை கொடுக்கிறார். நனு பந்து சேனாவேக்ஷண ஜாதேன அதைரியேன தனுரபி தாரயிதும் அசக்னுவதா மயா கிம் கிம் கர்த்தும் சக்கியம் இத்யதஹ ஆஹா. என்ன சொல்றார்? அர்ஜுனனுடைய சந்தேகம். நீங்க இப்படி எல்லாம் சொல்றீர்கள் வாஸ்தவம், ஆனால் என்னுடைய ஸ்திதி என்ன இருக்கு? பந்து சேனாவேக்ஷண ஜாதேன, எதிர்பட்சத்துல பந்துக்களை பார்த்ததுனாலையும் பெரிய ஒரு சேனையை பார்த்ததுனாலையும் அதைரியம் வந்துருத்து, தைரியம் போச்சு. அது எந்த அளவுக்கு தைரியம் போச்சுனால் அந்த வில்ல ஏத்த முடியல, கையில எடுக்க முடியாத அந்த அளவுக்கு அசக்தி வந்துருத்து. தனுரபி தாரயிதும் அசக்னுவதா, அது கூட பிடிக்க முடியல. அந்த அவஸ்தையில் நிக்கிற நான் என்ன பண்ண முடியும்? கிம் கர்த்தும் மயா சக்கியதே இத்யத ஆஹா. அப்படி உனக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இது அர்ஜுனன் கேட்கறதுன்னு அர்த்தம் இல்லை. இப்படி அர்ஜுனனுடைய மனசில் இருக்கலாம் என்றது யோசிச்சு பகவான் தானாகவே சொல்றார். கிளைபியம் ஆஸ்மகம பார்த்தா நைதத்வயி உபபத்தியதே. இந்த கிளைபியம் உனக்கு ஒத்து வராது. க்ஷுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம், க்ஷுத்ரமான இந்த ஹிருதய தௌர்பல்யத்தை தியக்துவா விட்டுட்டு உத்திஷ்ட யுத்தத்துக்கு தயாராக வாம் சொல்றார். இது ஸ்லோகத்துக்கு அர்த்தம் ஸ்பஷ்டமா இருக்கு. இதுக்கு வியாக்கியானம் பார்க்கணும். என்ன எழுதுறார்? கிளைபியம் கிளீபபாவஹா, கிளீபபாவம், கிளீபபாவஹான புல்லிங்கம். கிளைபியம் இங்க கிளைபியம் தெக்துவா, கிளைபியம் ஆஸ்மகமா இருக்கு இல்லையா, அங்க த்விதீயா. அது அதனால த்விதீயாந்த பதமா இருக்கிறதுனால அதனுடைய அர்த்தம் சொல்லும் பொழுதும் த்விதீயாந்தமா சொல்றார். கிளைபியம் கிளீபபாவம், கிளீபபாவத்தை, கிளீபகானா தெரியும், ஆணும் பெண்ணும் கட்டவன் அர்த்தம் இல்லையா, நபும்சகம்னு அர்த்தம். கிளீபபாவம் இங்க அதைரியம் விவக்ஷிதம். அதைரியம் என்றது விவக்ஷிதார்த்தம். கிளீபபாவம் அதைரியம். ஓஜஸ் தேஜ ஆதி பங்க ரூபம். அந்த க்ஷத்ரியனுக்கிட்ட இருக்க வேண்டிய ஓஜஸும் தேஜஸும் போச்சுனால் எந்த ஒரு ஸ்திதியோ அது. ஓஜஸ் தேஜ ஆதி பங்க ரூபம் மாஸ்ம கமஹ மா கா, அது அந்த ஒரு ஸ்திதியை அடையக்கூடாது. ஹே பார்த்த பிருதாதனய. பார்த்தா என்று சொன்னா என்ன அர்த்தம்? பிருதாதனயன், பிருதையுடைய புத்திரா. பிருதான குந்தி. பிருதையா தேவப்பிரசாத லப்தே தனய மாத்திரே வீரியாதிசயஸ்ய பிரசித்தத்வாத் பிருதாதனயத்வேன துவம் கிளைபியா யோக்யா இத்தியர்த்தா. இங்க பிருதாதனயான்னு சொன்னதுனால என்ன விவக்ஷ? அது அதுவும் அந்த சம்போதனையும் கூட உற்சாகப்படுத்துறதுக்கு எப்படி உபயோகப்படுமோ அப்படி வியாக்கியானம் பண்றார். எந்த ஒரு பதத்தையும் விடக்கூடாது. அந்த சம்போதனம் கூட அவனை மோட்டிவேட் பண்றதுக்கு எப்படி உபயோகப்படுத்த முடியுமோ அப்படி வியாக்கியானம் பண்றார். பிருதையா தேவப்பிரசாத லப்த தனையே, தேவப்பிரசாத லப்தே தனய மாத்திரே வீரியாதிசயஸ்ய பிரசித்தத்வாத். தேவப்பிரசாதத்தினால கிடைச்ச ஒரு புத்திரன் தானே, அவளுக்கு எல்லோருக்குமே வீரியத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. வீரியாதிசயம், அதிசயிதமான ஒரு வீரியம், வசந்த ஒரு சாமர்த்தியம், அது எல்லோருக்கும் இருக்கு. பிரசித்தத்வாத், நீயும் பிரதாதனயனா இருக்கு. அதனால துவமபி கிளைபியாயோக்யா, கிளைபிய அயோக்கியா, கிளைபியம் இந்த ஒரு கிளைபியாவஸ்தையை பிராபிக்கிறதுக்கு நீயும் யோக்கியன் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? வீரியம்தான் உனக்கு பூஷணம், கிளைபியம் இல்லை இத்தியர்த்தா. அர்ஜுனத்வேனாபி ததா யோக்கியத்துவமாக நைததிதி. நீ பிருதாதனயனாக இருக்கிறதுனால இது உனக்கு இந்த கிளைபியம் யோக்கியம் இல்லை என்றதை சொல்லியாச்சு. அது மட்டும் இல்ல, நீ அர்ஜுனனா இருக்கிறதுனாலையும் அர்ஜுனத்வேனாபின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அர்ஜுனனாக இருக்கிறதுனாலையும் உனக்கு இந்த ஒரு ஸ்திதி உனக்கு சேராது.
தத் அயோக்கியத்துவமாக நைததிதி त्वयि अर्जुने साक्षान् महेश्वरेणापि तः कृताहवे तत् प्रख्यात महाप्रभावे नोपपद्यते न युज्यते एतत् क्लैब्यम् इत्यसाधारण्येन तद अयोग्यत्व निर्देशः त्वयि अर्जुने உன்னிடத்தில் நீ எப்பேற்பட்டவன் சாட்சாத் மகேஸ்வரேனாபி சக கிருதாகவே ஆகவும் சொன்ன யுத்தம் அந்த பாசுபதாஸ்திரம் கிடைக்கிறதுக்காக யுத்தத்துக்கு முன்னாடி சாட்சாத் பரமசிவனோட யுத்தம் பண்ணியிருக்கான் இல்லையா. ஒரு வனேச்சரன் பிரமிச்ச ஒரு காட்டாளன் பிரமிச்ச பரமசிவனோட யுத்தம் பண்ணியிருக்கான் இந்த பாசுபதாஸ்திரம் கிடைக்கிறதுக்கு. அப்பேற்பட்டவன் நீ. அது பரமசிவன் தெரியாது, அது வேற விஷயம். இருந்தாலும் பரமசிவனே இன்னொரு வேஷத்துல வந்த சமயத்துல அவருக்கு இருக்கிற பிரபாவத்தை ஜெயிக்கும்படியா இவன் யுத்தம் பண்ணி நின்றுருக்கான் ஓரளவுக்கு. அதனால அப்பேற்பட்டவன் நீ. சாட்சான் மகேஸ்வரேனாபி சக கிருதாகவே கிருதம் ஆகவம் கிருதா ஆகவஹ ஏன சக யுத்தம் பண்ணினவன் அர்த்தம். பிரக்யாத மகாபிரபாவே உன்னுடைய மகாபிரபாவம் பிரக்யாதமா இருக்கு. பிரக்யாத மகாபிரபாவா எஸ்யா சக பிரக்யாத மகாபிரபாவா தஸ்மின் பிரக்யாத மகாபிரபாவே எல்லாமே சப்தமி. ஏன்னா தொயின்னு இருக்கு இல்லையா சப்தமி, அதனுடைய விசேஷமா இருக்கிறதுனால எல்லாமே சப்தமி. பிரக்யாத மகாபிரபாவே தொயி சாட்சான் மகேஸ்வரேனாபி கிருதாகவே தொயி நோபபத்யதே ந யுஜ்யதே ஏதத் கிளைபியம் இத்தியசாதாரண்யேன தது அயோக்கியத்துவ நிர்தேசா. நீ அர்ஜுனனாக இருக்கிறதுனாலேயும் மற்றவாளோட உனக்கு இன்னும் விசேஷம் இருக்கு. பிரதாதனயத்துவம் என்றது சாமானிய தர்மம். பிருதையுடைய குந்தி புத்திரால் எல்லோருக்கிட்டும் இருக்கிற தர்மம். அதுவும் உனக்கு வீரியத்தை கொடுக்கும்படியா தான் இருக்கு. அது மட்டும் இல்லை, அதிலும் விசேஷம் அர்ஜுனனாக இருக்கிறது என்றது உனக்கிட்ட இருக்கிற விசேஷம். அத்தः அசாதாரண்யம் அசாதாரண்யேன இது அர்ஜுனத்துவம் என்றது அசாதாரண தர்மம், பிரதாதனயத்துவம் சாதாரண தர்மம். அப்படிலாம் சாஸ்திர ரீதியில சொல்றதா இருந்தா அப்படி சொல்லணும். வியாபக தர்மம் பிரதாதனயத்துவம் எல்லாரிலையும் இருக்கு. அர்ஜுனத்துவம் அர்ஜுனே ஏவ அயம் விசேஷ தர்ம. அத்தः அசாதாரண்யேன நிர்தேசா. அசாதாரண தர்மத்தை எடுத்துட்டு பார்த்தாலும் அந்த விசேஷம் இருக்கவே இருக்கு. என்ன விசேஷம்? கிளைபிய அயோக்கியத்துவம். கிளைபியம் அடையிறதுக்கு யோக்கியன் இல்லை. எப்படி பார்த்தாலும் கிளீபனா இருக்க முடியாது என்ற ஒரு ஸ்திதி இருக்கு என்றது அர்த்தம். நனு அதுக்கு மேல கேட்கிறார். நனு நச்ச சக்னோம்யவஸ்தாதும் பிரமதி இவச்ச மே மனஹ இது பூர்வமேவ மயோக்தம். இருக்க முடியாதுன்னு சொன்னா இப்படி கிளீபனாக இருக்க முடியாது, தேஜஸ் போகவே கூடாதுன்னு சொன்னா இப்படி போச்சுன்னு நான் சொன்னேன் இல்லையா. கேட்கலாம் அர்ஜுனனுக்கு. நச்ச சக்னோம்யவஸ்தாதும் நிற்கவே முடியல. பிரமதி இவச்ச மே மனஹா தலை சுத்துற மாதிரி இருக்கு. இது பூர்வமேவ மயா உக்தம் இத்தியாசங்கிய ஆக க்ஷுத்ரமிதி. அவன் சொல்லியிருக்கானே இல்லையா, கேட்டா அப்படி இல்லை. க்ஷுத்ரம் அது க்ஷுத்ரம் சொன்னா நிஸ்தாரம் அர்த்தம், அதி நிஸ்தாரம் அர்த்தம். க்ஷுத்ரமிதி ஹிருதய தௌர்பல்யம் மனசா பிரமணாதி ரூபம் அதைரியம். மனசு சுத்துறது என்ற ஸ்திதி இருக்கு இல்லையா, அந்த பிரமணாதி ரூபம் அதைரியம் இருக்கே அது க்ஷுத்ரத்வாத் காரணாத் க்ஷுத்ரம் துநிரசனம் வா. அதனால அதி நிஸ்தாரம் க்ஷுத்ரம் சொல்றதுனால என்ன வந்துருச்சுன்னா அது உன்னால அது ஜெயிக்க முடியும். அந்த ஒரு அவஸ்தை தாத்காலிகமா எப்படியோ வந்தது, அது அத்தியந்தம் நிஸ்தாரமா இருக்கு. ஒரு க்ஷணம் யோசிச்சா போரும் உனக்கு அந்த அவஸ்தையே க்ஷுத்ரமான ஒரு ஸ்திதியை தாண்டி மேல வர முடியும். அது காண்பிக்கிறதுக்கு க்ஷுத்ரம் சொல்லியிருக்கார். சுநிரசனம் அது அந்த ஸ்திதியை நிராசம் பண்றதுக்கு விட்டு மேல வர்றதுக்கு சிரமமே இல்லை, உனக்கு சிரமம் இல்லை. க்ஷுத்ரத்வாத் காரணாத் க்ஷுத்ரம் துநிரசனம் வா தியக்த்வா விவேகேன அபனீய. அந்த விவேகத்தினால அந்த ஸ்திதியை ஜெயிக்கணும். ஏதோ ஒரு சப்ரஸ் பண்ணி ஜெயிச்சு பிரயோஜனம் இல்லை. ஜெயிக்கிற மாதிரி நடிச்சாலும் உபயோகம் இல்லை, இந்த நடனத்தினாலேயும் உபயோகம் இல்லை. அது விவேகத்தினால ஜெயிக்கணும். அதனால விவேகேன அபனீய சொன்னா தியக்த்வா நிராசம் பண்ணிட்டு உத்திஷ்ட யுத்தாய சஜ்ஜோ பவ ஹே பரந்தப. யுத்தத்துக்காக தயாராக இரு ஹே பரந்தப. பரம் சத்ரும் தாபயதீதி ததா சம்போத்யதே.
பரந்தபான்னு அந்த சம்போதனை போட்டிருக்கு. என்ன காரணம்? பரம் தாபயதீதி பரந்தபா, அந்த சத்ருவை ஜெயிக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கிறவன் அர்த்தம். தாபயதீதி பரந்தபா, பரம் சத்ரும் தாபயதீதி ததா சம்போத்தியதே. அந்த சம்போதனையிலும் அப்படி சம்போதனை பண்றதுலயும் இது இருக்கு, உத்தேசம் இருக்கு. ஹேது கர்ப்பம், ஹேது கர்ப்பமா இருக்கு. ஹேது கர்ப்பம்னா அது ஹேதுவை சூச்சிப்பிக்கக்கூடியது. நீ பரந்தபனா இருக்கிறதுனால துவம் உத்திஷ்டா, துவம் உத்தான யோக்கியா. பரந்தபத்வா, அவைய பரந்தபத்துவம் ஒரு ஹேது ஆச்சு இல்லையா? அந்த ஹேதுவை சூச்சனை பண்ணக்கூடிய விசேஷனம் ஹேது கர்ப்ப விசேஷனம்னு சாஸ்திரத்துல சொல்லும். அதுதான் இங்க ஹேது கர்ப்ப விசேஷனம் பரந்தப. இது சம்போதனம், விசேஷனம் இல்லையா வச்சுக்கோங்க. இருந்தா கூட சம்போதனம், ஹேது கர்ப்பம் சம்போதனம் சொல்லணும், விசேஷனம் இல்ல. ஹேது கர்ப்பம் சம்போதனம். அந்த சம்போதனத்தினாலேயே நீ எதுக்கு மேல வரணும் என்கிறதுக்கு ஹேது காண்பிக்கிறதுன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட சம்போதனத்துக்கு ஹேது கர்ப்பம் சம்போதனம் சொல்லணும். அது ஆயிடுத்து, 3வது ஸ்லோகம் ஆயிடுத்து. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்தினுடைய அவதாரிகை நனு நாயம் ஸ்வதர்மஸ்ய தியாகः சோகமோகாதிவசாத் கிந்து தர்மத்வாபாவாத் அதர்மத்வாச்ச யுத்தஸ்ய தியாகோ மயா கிரியதே இதி பகவதபிப்பிராயம் அப்பிரதிபத்தியமானஸ்ய அர்ஜுனஸ்ய அபிப்பிராயம் அவதாரயதி. பகவான் எது மனசுல வச்சுட்டு சொல்றார் என்றது தெரியாமல் அர்ஜுனனுக்கு இன்னொரு அபிப்பிராயம் வந்திருக்கு இல்லையா? ஏற்கனவே வந்திருக்கு, அது விஸ்தாரமா சொல்லி காமிச்சாச்சு. அந்த அபிப்பிராயம் இன்னும் போகல, அதுக்கு என்ன பதில் ஒன்றும் கிடைக்கலையே, இன்னும் பதில் ஒன்றும் கொடுக்கல. அதனால அந்த அபிப்பிராயம் இப்பயும் இருந்துட்டு தான் இருக்கு அர்ஜுனனுடைய மனசுல. அந்த அபிப்பிராயம் இப்பயும் இருந்துட்டு தான் இருக்கு. என்ன அபிப்பிராயம்னு கேட்டால், நனு நாயம் ஸ்வதர்மஸ்ய தியாகா, நான் என்னுடைய ஸ்வதர்மத்தை விட்டு வேற ஏதோ பண்ண விரும்பல. ஸ்வதர்ம தியாக மயா ந கிரியதே சோக மோகாதி வசாத். ஏதோ ஒரு தாத்காலிகமான சோகம் வந்துருத்து, மோகம் வந்துருத்து, அதனால அப்படியே ஸ்வதர்மத்தை விட்டு கிளம்புற மாதிரி என்னையே நீங்க நினைக்க கூடாது. நான் அப்பேற்பட்டவன் இல்லை. கிந்து தர்மத்வாபாவாத் அதர்மத்வாச்சா, இப்ப பண்ண வேண்டிய யுத்தம் என்றது தர்மம் இல்லை, அதர்மம் தான். தர்மத்வாபாவம், அங்க தர்மத்துவம் கிடையாது, அதர்மத்துவம் இருக்கு. தர்மத்வாபாவாத் அதர்மத்வாச்ச யுத்தஸ்ய, யுத்தம் அப்படி இருக்கிறதுனால அந்த அப்பேற்பட்ட யுத்தத்தினுடைய தியாகமானது யுத்தஸ்ய தியாகோ மயா கிரியதே. யுத்தம் அப்பேற்பட்டதா இருக்கிறதுனால அதனுடைய தியாகம் நான் பண்றேன். அது அதர்மம் இல்லை. அதனால அப்பேற்பட்ட யுத்தத்தை விட்டு வேற வழியில் போறதுனால் அது கிளைபியம் எப்படி சொல்ல முடியும், அது அதைரியம் எப்படி சொல்ல முடியும்? அது அந்த மனசுல அந்த இது இருக்கு. அந்த ஒரு கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்கலன்றதுனால அந்த கேள்வி இன்னும் அர்ஜுனுடைய மனசில் இருக்கு. இது பகவத் அபிப்பிராயம் அப்பிரதிபத்தியமானஸ்யா, பகவானுடைய அபிப்பிராயம் தெரியாம இருக்கிறவனாக இருக்கிற அர்ஜுனனுடைய, அப்பிரதிபத்தியமான தெரியாதவன் அர்த்தம். அப்பிரதிபத்தியமானஸ்ய அர்ஜுனஸ்ய, அப்பிரதிபத்தியமான அர்ஜுனன் இருக்கு. அதனால தஸ்ய அவனுக்கு அபிப்பிராயம் அவனுடைய அபிப்பிராயம் அவதாரேதி எடுத்து காண்பிக்கிறார் அர்த்தம். ஸ்லோகம் அர்ஜுன உவாச்ச கதம் பீஷ்மமஹம் சங்க்யே துரோணம் ச மதுசூதன இஷுபிः பிரதியோத்ஸ்யாமி பூஜார்ஹா வரிசூதன. கதம் பீஷ்மம் அஹம் சங்க்யே துரோணம் ச மதுசூதன இஷுபிः பிரதியோத்ஸ்யாமி பூஜார்ஹா வரிசூதன. இந்த பீஷ்மரையும் துரோணரையும் நான் எப்படி அவரோட யுத்தம் பண்ணுவேன்? இந்த கேள்வி அர்ஜுனன் கேட்கிறான் இல்லையா? அந்த கேள்வியுடைய தாற்பயம் என்ன? இதுதான், அதர்மம் தானே நாம் பண்ண வேண்டியதா இருக்கு, அது எப்படி என்னால பண்ண முடியும்? இதுதானே கேள்வி. அதுதான் பீஷ்மம் பிதாமகம் துரோணம் ச ஆச்சாரியம். துரோணன் ஆச்சாரியனா இருக்கார், பீஷ்மர் பிதாமகரா இருக்கார். சங்கியே, சங்கியம்னா யுத்தம், யுத்தத்துல ரணே, சங்கியே ரண இஷுபி, ரணேன்னு சப்தமி, அது சந்தியில லோபம் வந்தது. சங்கியே அதனுடைய அர்த்தம் ரணே, யுத்தத்துல. ரண இருக்கு, அது சந்தியில அந்த ஏகாரம் போயிடுத்து. ரணேன்னு சப்தமி தான் அது. ரணே இஷுபிஹி, இஷுனா அஸ்திரம். தாயகைஹி இன்னொரு பரியாய பதம், தாயகைஹி பிரதியோத்ஸ்யாமி பிரஹரிஷ்யாமி. பிரதியுத்தம் பண்றது, அவர் நமக்கு நேர அஸ்திரம்
அனுப்புறதா இருந்தா நாம் அவளுக்காக அவளுக்கு எதிராக அஸ்திரம் அனுப்புறது. பிரதியுத்தம். பிரதியோத்ஸ்யாமி. கதம் அகம் பிரதியோத்ஸ்யாமி, கதம் பிரஹரிஷ்யாமி, அவளை எப்படி பிரகாரம் பண்ண முடியும்? கதம் ந கதஞ்சிதபி இत्यर्थः. கதஞ்சிதபி ஏதத் கர்த்தும் அகம் ந சக்னோமி, எப்படியாவது என்னால இது பண்ண முடியாது இत्यर्थः. யதஸ்தௌ பூஜார்ஹௌ தௌ தௌ கௌ பீஷ்ம துரோணௌ தௌ பூஜார்ஹௌ, அவ ரொம்ப பூஜிக்க வேண்டியவா. குசுமாதிபிர அர்ச்சனீயோ அர்ச்சன யோக்கியோ, அப்படியே பூ எடுத்து பூஜிக்கணும். சும்மா பூஜிச்சா இதை மனசுல வச்சா கூட போராது. குருநாதர் பிதாமகரா இருக்கிறதுனால குசுமானி ஸ்வீகிருத்திய பூஜனீயோ தௌ, பூ எடுத்து அப்படியே காலில் போட்டு பிரத்யட்சமா பூஜை பண்ண வேண்டியவர், அப்பேற்பட்டவர். குமுதாதிபிர் அர்ச்சன யோக்கியோ பூஜார்ஹாபியாம் சக கிரீடாஸ்தானேபி வாசாபி ஹர்ஷபலகமபி லீலாயுத்தம் அனுச்சிதம் கிம் புனர் யுத்த பூமௌ ஷரைஹி பிராணத்தியாக பலகம் பிரகரணம் இத்தியர்த்தः. இப்படி எழுதுறா பாருங்க. அப்படி பூஜை பண்ண வேண்டிய வாளை பூஜிக்க வேண்டியவரே அவரோட சேர்ந்த கிரீடாஸ்தான, ஏதோ ஒரு விளையாட்டுக்காக கிரீடை பண்ற இடத்துல, விளையாடுற இடத்துல, கிரீடாஸ்தானத்துல அங்க ஒரு வாச்சாபி, வாக்காலேயே கூட யுத்தம் பண்ணக்கூடாது. ஒரு புடிவாதம் பண்ற மாதிரி வாக்யுத்தம் இருக்கலாம், வரலாம் இல்லையா, ஏதோ மேல மேல பேசுறது. வாக்யுத்தம் அப்படி ந கர்த்தவியம் கிரீடாஸ்தானே கிரீடாங்கணம் கத்வா எத்கிமபி உக்தம் தத் பிரத்யுத்தரம் தேன அந்நிது உச்சதே புனः உச்சதே. இதுதான் வாக்யுத்தம். இந்த எப்பேற்பட்ட வாக்யுத்தம் கூட பண்ணக்கூடாது. அது எப்படி ஹர்ஷபலகம் அப்படி, ஏதோ ஒரு கௌதுகத்துக்காக ஹர்ஷபலகம், ஹர்ஷம்னா சந்தோஷம், ஏதோ ஒரு கௌதுகத்துக்கு விளையாட்டுக்காக பண்றது உண்டு இல்லையா. டிபேட் பண்றது இருக்கு இல்லையா, டிபேட் டிவில எல்லாம் வர்றது, அது விளையாட்டு தான். அது ஒன்றும் சத்ரு மித்திரம் ஒன்றும் கிடையாது, ஒரு டைம் பாஸ். ததபின கர்த்தவியம், அது கூட பண்ணக்கூடாது. ஹர்ஷபலகம் அப்படி லீலாயுத்தம் அனுச்சரிதம், லீலாயுத்தம் அப்படி லீலார்த்தம் யுத்தம், ததபி அனுச்சிதம் உச்சிதம் இல்ல. கிம் புனர் யுத்த பூமௌ, அந்த யுத்த பூமியில ஒரிஜினல் யுத்தம், வாஸ்தவ யுத்தம், யுத்த பூமியில யுத்த பூமௌ ஷரை பிராணத்தியாக பலகம், அந்த பிராணனே போகும்படியாக யுத்தம் பண்றதுன்னா இப்படி பிரகரணம் இத்தியர்த்தம். அதை எப்படி பண்ண முடியும்? மதுசூதன அரிசூதன இது சம்போதன துவயம் சோக வியாக்குலத்துவேன பூர்வாபர பராமர்ஷ வைகல்யா. அப்படி சோகம் வந்துருத்து இல்லையா, அதனால பூர்வாபர பராமர்சம் இல்ல, முன்னாடி என்ன சொன்னது அப்புறம் என்ன சொல்ல போறாருன்றது யோசிக்காமல் சம்போதனம் பண்றது. மதுசூதனா அரிசூதனா இது சம்போதன துவயம். எப்படி அந்த சைக்கலாஜிக்கலா வியாக்கியானம் பண்றார். கதம் பீஷ்மமஹம் சங்கே துரோணஞ்ச மதுசூதன ஈஷுபி பிரதியோத்ஸ்யாமி பூஜார்ஹா அரிசூதனான்னு ரெண்டு சம்போதனம் இல்லையா. அது ஒரு ஸ்லோகத்துல ரெண்டு சம்போதனை எதுக்கு, ஒரு தடவை போறாதா கேட்டா அப்படி இல்லை. நமக்கு மனசு கொஞ்சம் கலங்கி இருக்குன்னா, மனசு சரியில்லைன்னா ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியாச்சுன்றது யோசிக்காம இன்னொரு தடவை சொல்ற பழக்கம் உண்டு இல்லையா. திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி எல்லாம் இருக்கும். அது ஒரு சைக்கலாஜிக்கல் டிஃபெக்ட். அது வர்றதுக்கு இங்க இடம் இருக்கு. ஏன்னா அப்படித்தானே அர்ஜுனுடைய ஸ்திதி இருக்கு. அதனாலதான் அந்த ரெண்டு சம்போதனை வந்துருத்து. பூஜா இதை எழுதுற பாருங்க. மதுசூதனா அரிசூதனா இது சம்போதன துவயம், ரெண்டு சம்போதனை எதுக்கு? சம்போதன துவயம் சோக வியாக்குலத்துவேன பூர்வாபர பராமர்ஷ வைகல்யா. ஏற்கனவே ஒரு சம்போதனை நான் சொல்லி இருக்கேன், ஒரு தடவை சம்போதனை பண்ணியிருக்கேன்றது யோசிக்காம இன்னொரு தடவை சொல்றான். பூர்வாபர பராமர்ஷம், பின்னாடி முன்னும் தெரியாம அர்த்தம். அப்படி வந்தது. அது ரெண்டு தடவை சம்போதனம் அங்க போடுறது கூட அந்த பேசுறவனுடைய அந்த சிச்சுவேஷனே சூச்சனை பண்ற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு சூக்ஷ்மமா அது கவனிச்சிருக்கார். அதோ ந மதுசூதன அரிசூதனேத்திய அர்த்தஸ்ய புனருக்தத்துவம் தோஷ. ரெண்டு தடவை சம்போதனை ஒரு தோஷம் தானே, கேட்கக்கூடாது. ஏன்னா ரெண்டு தடவை சம்போதனை அர்ஜுனுடைய வாயால காண்பிக்கிறதுனால வியாசர், இதை எழுதுறவர் யாரு? வியாசர் தானே. அந்த வியாசர் என்ன காண்பிக்கிறார்? அந்த அர்ஜுனனுடைய அந்த மனக்லேசத்தை காண்பிக்கிறார். அதனால அந்த ரெண்டு சம்போதனை அங்க தேவைப்படுறது. புனருக்தத்துவம் தோஷம் இல்லை இங்க. ரிப்பீட்டேஷன் என்றது தோஷம் கிடையாது இங்க.
யுத்தமாத்திரமபி எத்திர நோச்சிதம் யுத்தமாத்திரமபி எத்திர நோச்சிதம் தூரே தத்திர வதஹ. யுத்தம் பண்றதே அனுச்சிதமா இருக்கு இவாளோட. அப்படி இருக்கிறச்சே வதம் பண்றது என்று எவ்வளவு அனுச்சிதம். இது பிரதியோத்ஸ்யாமி இत्यनेन சூச்சிதம். பிரதியோத்ஸ்யாமி கதம் அகம் பிரதியோத்ஸ்யாமி, நான் எப்படி யுத்தம் பண்ணுவேன்னு கேட்கறதுனால வதத்தை பத்தி யோசிக்க கூட கூடாது. யுத்தம் பண்றதே யோசிக்க கூடாது இருக்கும் பொழுது வதம் பண்றதை யோசிக்க முடியுமா? யோசிக்கவே கூடாதுன்னு என்றது சூச்சனை பண்றது. இது சூச்சிதம் ஆச்சு இல்லையா? ಅಥವಾ பூஜார்ஹௌ கதம் பிரதியோத்ஸ்யாமி, ಅಥವಾ பிரகாராந்திரேன இன்னொரு ரீதியில பிரகாராந்திரேன வியாக்கியானம். ಅಥವಾ என்ன பண்றார்? பூஜார்ஹௌ கதம் பிரதியோத்ஸ்யாமி பூஜார்ஹயோரேவ விவரணம் பீஷ்மன் துரோணம் சேதி. அந்த பூஜார்ஹௌ ரெண்டு பேர் இருக்கார் இல்லையா, அவருடைய விசேஷனம் பீஷ்மஞ்ச துரோணஞ்ச. த்வௌ பிராமணௌ போஜய தேவதத்தம் யஜ்ஞதத்தம் சேதி வத் சம்பந்த. த்வௌ பிராமணௌ போஜய முதல் வாக்கியம். கௌ தௌ த்வௌ ஆகாங்ஷ வரும். தேவதத்தம் யஜ்ஞதத்தஞ்ச சொல்லும் பொழுது எப்படி எப்படி சம்பந்தப்படுத்தணுமோ, எப்படி அன்வயம் வருமோ அப்படி இங்கேயும் அன்வயம் பண்ணணும். சரி, இதனால என்ன புதுசா வந்துருத்தோம்னா அயம் பாவ துரியோதனாதயோ நாபுரஸ்கிருத்ய பீஷ்மத்ரோணௌ யுத்தாய சஜ்ஜீபவந்தி தத்ர தாபியாம் சஹ யுத்தம் ந தாவத் தர்மஹ பூஜாதி வத் அவிஹிதத்வாத் ந சாயம். மேல போயிட்டு இருக்கு. அயம் பாவ துரியோதனாதயோ ந அபுரஸ்கிருத்ய பீஷ்மத்ரோணௌ யுத்தாய சஜ்ஜீபவந்தி. துரியோதனாதிகளை விட்டுட்டு அவளை விட்டுருங்கோ. இப்ப என்ன வந்துருத்து நமக்குன்னா பீஷ்மரும் துரோணரும் பீஷ்மத்ரோணௌ யுத்தாய சஜ்ஜீபவந்தி. பீஷ்மத்ரோணௌ யுத்தாய சஜ்ஜீபவந்தி, அவளோடு சேர்ந்து யுத்தம் பண்ண வேண்டியதா போயிடுத்து. தத்திர தாபியாம் சக யுத்தம் ந தாவத் தர்மா, அவளோட சேர்ந்து யுத்தம் பண்றது என்றது தர்மமே இல்ல. பூஜாதிவத் அவிஹிதத்வாத், பூஜைன்னா அது குருநாதரா இருக்கார், அவரே பூஜை பண்றது விஹிதம், யுத்தம் பண்றது விஹிதம் இல்ல. அவிஹிதத்வாத் நச்சாயம் அனிஷித்த நிமிஷம் அனிஷித்த அடுத்த வேணும். அனிஷித்தத்வாத் அதர்மோபி நபவதி இது வாக்கியம். இல்ல அது நிஷேதம் இல்ல, விதி இல்லைன்னா கூட நிஷேதமும் கிடையாது இல்லையா, அதனால அதர்மமும் இல்லைன்னு சொல்லலாமே. பாருங்க, தர்மம் இல்லைன்னா உடனே அதர்மம் சொல்லக்கூடாது. ஒரு கிரியை தர்மம் இல்லை, சரி உடனே அதர்மம் ஆயிடுமா? அப்படி இல்லை. விகிதமா இருந்தால் தர்மம், நிஷித்தமா இருந்தா அதர்மம். எத்தனையோ கிரியைகள் இருக்கு, தர்மமும் இல்லை அதர்மமும் இல்லை. அங்க போறது இங்க வர்றது இதெல்லாம் இருக்கு இல்லையா. கிராமம் கச்சதி, ஒருத்தர் கிராமத்துக்கு போயிட்டு வர்றார், இது தர்மமா அதர்மமானு கேட்டான்னு சொல்லுவோம். தர்மமும் இல்லை அதர்மமும் இல்லை. தூங்குறதுன்னா சந்தியா சமயத்தில் தூங்குறதா இருந்தா அதர்மம் சொல்ல முடியும். ராத்திரி தூங்குறதா இருந்தால், ராத்திரி தூங்குறதுன்னா அது தர்மமா? தர்மம் இல்லை. அதர்மமா? அதர்மமும் இல்லை. ஏன் தர்மம் இல்லைன்னு கேட்டால், தர்மம் எப்ப சொல்ல முடியும்? அதனால ஏதாவது அதிர்ஷ்டம் கிடைக்கிறதா இருந்தா. தர்மம் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? தூங்குறதுனால, ராத்திரி தூங்குறதுனால உங்களுக்கு உபயோகம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, திருஷ்ட பலம் தானே இருக்கு. அந்த சிரமம் போயிடுத்து. கார்த்தால இருக்கிற வேலையினால ஏற்பட்ட சிரமாபனோதனார்த்தம் நித்ரா. சரி, வாஸ்தவம் இல்லைன்னு சொல்லல, அந்த சிரமம் போயிடும். ஆனா ராத்திரி தூங்குறதுனால அதிர்ஷ்டம் கிடைக்கிற மாதிரி இருக்கா? அது ஒரு புண்ணியம் கிடைக்கிற அப்படி இருக்கா? இல்லையே. அதனால விதி இருந்தா தான் தர்மம் சொல்ல முடியும். தூங்கணும்னு விதி கிடையாது. ஆனா தூங்குறது என்றது நம்மளுடைய சுபாவம். பசி வருந்தா சாப்பிடுறதுன்னு என்ற தர்மமா? தர்மம் இல்லை. அது அந்த சாப்பிடுறது என்ற ஒரு கிரிய தர்மம் இல்லை. அந்த கிரியை பண்ணும்பொழுது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் என்ற நியமங்கள் இருக்கு, அது தர்மம். அதுக்கு நியமங்கள் இருக்கு, இப்படிதான் சாப்பிடணும் அப்படி சாப்பிடக்கூடாது. அந்த சாப்பிடுறது என்றது தர்மம் இல்லை, அது தெரிஞ்சுக்கணும். அதனால இப்ப என்ன பிரகிருதத்துல என்னாச்சுன்னா, இந்த பூஜார்காலா இருக்கக்கூடிய பீஷ்மரோடையும் துரோணரோடும் யுத்தம் பண்றது என்றது தர்மம் இல்ல. சரி, நிஷேதம் இல்லைன்றதுனால அதர்மமும் இல்லைன்னு சொல்லலாமா? இது நச்சவாச்சியம் குரும் ஹுங்கிருத்திய துவங்கிருத்திய இத்தியாதினா சப்தமாத்திரேனாபி குரு துரோகோ யதா அனிஷ்ட பலத்துவ பிரதர்சனேன நிஷித்தா. அந்த குருவோட ஒரு வாயால விபரீதமா பேசுறது, புங்கிருத்தியா உங்கிருத்திய துங்கிருத்தியா இத்துக்கே கர்வேன பேசுறது, கர்வத்தோட பேசுறது என்றதே ஒரு அதர்மமா சொல்லப்பட்டிருக்கு. அதனால சப்தமாத்திரேனாபி குரு துரோக,
அவளுக்கு மனசுல கஷ்டம் வரும்படியா பேசுறதுன்றது குரு துரோகம் பெரிய பாபம்னு சொல்லப்பட்டிருக்கு. இருக்கிறச்சே அனிஷ்ட பல பிரதர்சனேன நிஷித்ததையா கிம் வாச்சியம் தாபியாம் சக சங்கிராமஸ்ய அதர்மத்வே நிஷித்தத்வேச்ச இது. அப்ப சங்கிராமம் பண்றது, யுத்தம் பண்றதுன்றது பெரிய அதர்மம்னு சொல்லவே வேண்டாம்னு அர்த்தம். இப்ப இதனால புதுசா என்ன வந்துருக்குன்னா, அந்த பட்சத்துல நிறைய ஜனங்கள் இருக்காங்க, அவளை விட்டுருக்கோங்க. இவா ஆததாயிகள், துரியோதனாதிகளோ துஷாசனோ அவளோ இவாளெல்லாம் வேண்டாம், அவளை கவனிக்கவே வேண்டாம். இவா 2 பேரும் இருக்காரு, இவரே 2 பேரும் துரியோதனாதிகளோட மட்டும் யுத்தம் பண்ணணும்னா பரவாயில்ல வச்சுக்கோங்க. இவா 2 பேரும் இருக்காங்க, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவளோட யுத்தம் பண்ண வேண்டியதா போயிடுத்தோம். அது பெரிய கஷ்டம்னு அர்த்தம். அப்ப நிறைய பேர் இருந்தா கூட முக்கியமா இவா 2 பேரையும் எடுத்து காமிச்சிருக்கா, அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு. அவளோட யுத்தம் பண்றதுதான் அர்ஜுனனுக்கு முக்கியமான கஷ்டம். துரியோதனாதிகள் ஆததாயிகளா இருக்கிறதுனால சரி பண்ணலாம், பந்துவா இருக்கட்டும் பரவாயில்ல விட்டுடலாம். பீஷ்ம துரோணாதிகளை எப்படி விட முடியும்? அவளும் அந்த பட்சத்துல இருந்துட்டு இருக்காரு, அவளோட எப்படி யுத்தம் பண்ணாம இருக்க முடியுமா? பண்ணாம இருக்க முடியாது. பண்றதா இருந்தா தர்மமா? இல்ல, பெரிய அதர்மம். அதனால இந்த ஒரு கவலை இருக்கத்தான் இருக்கு என்ற அர்த்தம். 4வது ஸ்லோகம். அடுத்தது நனு பீஷ்ம துரோணயோ பூஜார்ஹத்வம் குருத்வேனைவ ஏவம் அந்யேஷாமபி கிருபாதீனாம் நச்ச தேஷாம் குருத்வேன ஸ்வீகாரः தாம்பிரதம் உச்சிதः. இப்ப பீஷ்ம துரோணயோ பூஜார்ஹத்வம் குருத்வேன, அவ 2 பேரையும் குருன்னு சொல்லலாம். குருத்வேன பூஜார்ஹத்வம் ஏவம் அந்யேஷாமபி கிருபாதீனாம், கிருபாதிகளை கூட அப்படியே சேர்த்துக்கலாம், குரு என்ற ஒரு குரூப்லயே சேர்த்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. நச்ச தேஷாம் குருத்வேன ஸ்வீகாரः தாம்பிரதம் உச்சிதா, அவளையும் குரு என்ற திருஷ்டியில இங்க சேர்க்க முடியுமா? அது உச்சிதம் இல்லையே. தாம்பிரதம் உச்சிதா நச்ச தேஷாம் குருத்வேன ஸ்வீகாரः சாம்பிரதம் உச்சிதா குரோரப்யவலிப்தஸ்ய காரியாகாரியம் அஜானதः. இன்னொரு ஸ்லோகத்துல இன்னொரு வருது, அக்ஷரம் சரியில்லை இங்க. உற்பன்ன பிரதிபன்னஸ்யன்னு இருக்கு. பரித்யாகோ விதீயதே இது ஸ்மிருதே தஸ்மாதேஷாம் யுத்தகர்வேண உத்பதான்னு வராது, இது ஒண்ணு உத்பதான்னு கூட இருக்காது, உத்பதான்னு இருக்கா? சரி உத்பத பிரதிபன்னஸ்ய பரித்யாகோ விதீயதே. சரி, குரோரப்யவலிப்தஸ்ய காரியாகாரியம் அஜானதः உத்பத பிரதிபன்னஸ்ய பரித்யாகோ விதீயதே தஸ்மாதேஷாம் யுத்தகர்வேண அவலிப்தானாம் அந்யாய ராஜ்யகிரஹணேன சிஷ்யத்ரோஹேண காரியாகாரிய விவேக சூன்யானாம் உத்பதனிஷ்டானாம் வதையேவ ஸ்ரேயான் இத்தியாசங்க ஆஹா. இதுக்கு மேல ஒரு கேள்வி. இப்போ பந்துவாக இருக்கட்டும், குருவாக இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும், அவர் அந்நியாயமா இருக்கிறதா இருந்தால் அப்போ அதுக்கு மேல அந்த குரு என்ற தன்மையை கவனிக்க வேண்டாம்னு சொல்ற. அதுக்கு ஒரு ஸ்லோகம். குரோரப்யவலிப்தஸ்ய, அவலிப்தனா இருக்கா, அப்படி அவலிப்தன்னா பாபேன அவலிப்தா, பாப வழியில் இருக்கா அந்த குரு. குருன்னா சொல்லி கொடுத்துற, ஏதோ ஒரு சொல்லி கொடுத்துருன்னா குருதான், குரு இல்லைன்னு சொல்ல முடியாது, குருதான். அப்படி இருக்கு இல்லையா? அந்த குருவும் இன்னொரு சமயத்துல குருவா இருந்திருக்கார், அதுக்கப்புறம் அவருடைய புத்தி மாறிடுத்தோ வேற வழியில் இருக்காருன்னா அவ்வளவுதான் பண்ண முடியும். என்ன பண்ண முடியும்? குரு இல்லைன்னு சொல்ல முடியாது, குருதான். குரோரப்யவலிப்தஸ்ய காரியாகாரியம் அஜானதா, நமக்கு ஏற்கனவே காரியாகாரியங்கள் சொல்லி கொடுத்தவர் தான், ஆனா இப்போ அவருக்கு காரியாகாரியங்கள் தெரியாம போயிடுத்து. அப்படி வரலாம். காரியாகாரியம் அஜானதா உத்பத பிரதிபன்னஸ்ய, உத்பதம்னா சன்மார்க்கத்தை விட்டு வேற வழியில் இருக்கிறவர். உத்பதம் பதம் உல்லங்கிய, போற வழியே போக வேண்டிய வழி, தர்மத்தினுடைய வழி, அந்த தர்மத்தினுடைய வழியை விட்டவர். உத்பத பிரதிபன்னஸ்ய பரித்யாகோ விதியதை, அவளை விட வேண்டியதான். குருவா இருந்தா கூட விடணும், அப்படி ஒரு ஸ்மிருதி. தஸ்மாத் இது ஸ்மிருதே தஸ்மாத் ஏஷாம் யுத்த கர்வேண அவலிப்தானாம், இவர் அவலிப்தரா இருக்கார். இதனால யுத்த கர்வேண, யுத்தம் பண்ணுவேன் என்ற கர்வம், யுத்த கர்வேண அவலிப்தானாம் அந்நியாய ராஜ்ய கிரகணேன சிஷ்ய துரோகேனச்ச, அந்நியாயமாக ராஜ்யத்தை பிடிச்சு வச்சிருக்கார். இல்லைன்னா அது ராஜ்யத்தை பிடிச்சு வைக்கிறதுக்கு இருக்கிற துரியோதனுடைய பட்சத்துல சேர்ந்திருக்கான். அவனை புரோத்சாகம் பண்ணிட்டு இருக்கார் இல்லையா, நான் இருக்கேன் நீ யுத்தம் பண்ண சொல்லி. அந்த மாதிரி சிஷ்ய துரோகேனச்ச காரியாகாரிய விவேக சூன்யானாம்
சிஷ்யனை துரோகம் பண்றது, இந்த மாதிரி காரியாகாரி விவேகம் இல்லாம போயிடுச்சு அவளுக்கு. சூன்யானாம் உத்பத நிஷ்டானாம், அந்த உத்பதத்துல சரியில்லாத அதர்ம மார்க்கத்தில் இருக்கிறவாளுக்கு தானாம் வதையேவ ஸ்ரேயான், அவளை வதிக்கிறதுனால என்ன தப்பு? தப்பு இல்லையோ? தப்பு இல்லையே. இந்த மாதிரி அது கூட யோசிக்கலாம். அதுதான் வதிக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை, அதுதான் நல்லது. ஸ்ரேயஸ் இத்தி ஆசங்கியா, இப்படி ஒரு ஆசங்கை வரலாமோ என்றதுனால சொல்றார். என்ன சொல்றார்? குரு நஹத்வாஹி மகானுபாவான் ஸ்ரேயோ போக்தும் பைக்ஷமபீஹ லோகே அத்வார்த்த காமாம்ஸ்து குருநிஹைவ புஞ்சீய போகான் ருதிர பிரதிக்தான். 5வது ஸ்லோகம். இப்படி ஒருவேளை பகவான் சொல்லுவான் என்றது மனசுல வச்சிருந்து அர்ஜுனன் சொல்றதுன்னு அர்த்தம். குருன்னு நீ யோசிக்க வேண்டாம், அதெல்லாம் வாஸ்தவம், குருவா இருக்கட்டும். ஆனா இப்ப அவர் சரியா இல்லை, அதனால நீ பயப்பட வேண்டா என்றது ஒருவேளை பகவான் சொல்லுவாரோ என்றது மனசுல வச்சுன்னு அர்ஜுனன் சொல்றார். குரு நஹத்வாஹி மகானுபாவான் ஸ்ரேயோ போக்தும் பைக்ஷமபீஹ லோகே. மகானுபாவான் குருன் அகத்வா, நான் அவளை மகானுபாவால் தான் கவனிச்சுட்டு இருக்கேன். அவளை கொல்லாமல் அகத்வா ஸ்ரேயோ போக்தும் பைக்ஷமபீஹ லோகே. நம்மளோட இங்க பரமைஸ்வர்யம் ராஜ்ய பிராப்தி என்ற ஐஸ்வர்யத்தை கிடைக்கிறதுக்கு இவாளை கொல்லணும்னால் வேண்டாம், அந்த ஐஸ்வர்யம் வேண்டான்னு வச்சுண்டு அவளை கொல்லாம இருந்துண்டு ஏதோ ஒரு பிக்ஷாச்சரியம் பண்றதுனால பைக்ஷமபி இகலோக, இந்த லோகத்துல நான் ஏதோ ஒரு பிக்ஷாச்சரியம் பண்ணிண்டு ஜீவனத்தை முடிக்கிறேன் சொன்னா கூட அதுதான் பெட்டர். அத்வா அர்த்த காமாம்ஸ்து குரு நிஹைவ புஞ்சீய போகான் ருதிர பிரதிக்தான். இவாளை எல்லாம் கொன்னு அத்வா அர்த்த காமாம்ஸ்து குருன் இஹைவ புஞ்சீய போகான் ருதிர பிரதிக்தான். அதனால கிடைக்க வேண்டிய போகம்னா எப்பேற்பட்ட போகம்? அது ருதிர பிரதிக்தமான போகம். ருதிரம்னா ரத்தம், அந்த ரத்தம் கலர்ந்த ஒரு போகம் தான் நான் அனுபவிக்க போறேன். ஒரு ஏதோ ஒரு போகத்தை அனுபவிக்கிறதா இருந்தாலும் அது எல்லோரும் அனுமோதனம் பண்ணும்படியாக ஒரு மங்களமா இருக்கணும் இல்லையா? ஏதோ ஒரு ஐஸ்வர்யத்தை, ஒரு வசதியா இருக்கு, ஐஸ்வர்யமா இருக்கு, நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, போகத்தை அனுபவிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, நன்றா வாழ்றான்னு வச்சுக்கோங்க. அதுவும் எப்ப நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னா எல்லோரும் அங்கீகரிக்கும்படியா இருந்தாதான், எல்லோருக்கும் சந்தோஷமா இருக்கு, எல்லோரும் மங்களமா இருக்கணும். இது இந்த இவாளெல்லாம் கொன்னு எனக்கு கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை எப்படியாவது வாங்கி அதனால கிடைக்க வேண்டிய போகம்னா, கிடைக்கக்கூடிய போகம்னா எப்பேற்பட்ட போகம்? அது ருதிர பிரதிக்தம்னு விசேஷனம். ருதிர பிரதிக்தமான போகம், ருதிரம் ரத்தம். இவர் எப்படி வியாக்கியானம் பண்றாரு பாருங்க. குருன் அகத்வா பரலோகஸ்தாவது அஸ்தீவ, குருன் அகத்வா பரலோகஸ்தாவது அஸ்தீவ. அந்த குருநாதரை கொல்லாம அதுக்காக அந்த யுத்தத்துக்கு போகாம இருந்தால் பரலோகஸ்தாவது அஸ்தீவ, இந்த லோகத்துல எனக்கு பிக்ஷாச்சரியம் தான் இருக்கு, வேற எந்த ஐஸ்வர்யமும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இவாளை கொல்லலைன்னா வச்சுக்கோங்க, நான் யுத்தத்துக்கு வரவே இல்லை. என்ன வரும்? ராஜ்யம் கிடைக்காது. சரி, அப்ப என்ன வரும்? ஏதோ ஒரு பிக்ஷாச்சரியத்தினால சன்னியாசி மாதிரி ஜீவனத்தை முடிக்க வேண்டியதா போயிடும். சரி, அதனால என்ன? ஒண்ணும் இல்லை, இங்க அவ்வளவுதான் நடக்கும். அவ்வளவுதான். இன்னும் பரலோகம் இருக்கே, அங்க ஐஸ்வர்யங்கள் கிடைக்கலாமே. ஐஸ்வர்யத்துக்கு தானே இந்த வேலை பண்ணணும். அந்த ஐஸ்வர்யம் இங்க கிடைக்கலன்னா கூட பரலோகத்துல கிடைக்குமே. இப்ப பெரிய விரக்தனான எடுக்கிறதுக்கு வேண்டாம், நான் ஐஸ்வர்யத்துக்கு தான் இப்போ பண்ணணும்னா வச்சுக்கோங்க. அந்த ஐஸ்வர்யமானது இங்க கிடைக்கலன்னா கூட பரலோகத்துல அடைய முடியும், அது போறோம்னு சொல்றான். பரலோகஸ்தாவது அஸ்தியேவா அஸ்மின்ஸ்து லோகே தைர் ஹிருதராஜ்யானாம் நோ நிருபாதீனாம் நிஷித்தம் பைக்ஷமபி போக்தும் ஸ்ரேயः பிரசஸ்ததரம் உச்சிதம் நது தத்வதேன ராஜ்யமபி ஸ்ரேயः இதி தர்மேபி யுத்தே விருத்திமாத்திர பலகத்துவம் கிரஹீத்வா பாபம் ஆரோப்பிய ப்ரூதே. பாருங்க, அஸ்மின்ஸ்து லோகே தைர் ஹிருதராஜ்யானாம் நோ நிருபாதீனாம். இப்ப நம்ம யுத்தம் பண்ணலன்னா என்ன வரும்? அந்த ராஜ்யத்தை அவ ஹரிச்சுடுன்னா அவ எடுத்துடுவா, உங்களுக்கு கொடுக்காது. ஹிருதராஜ்யாக பவந்தி, ஹிருதம் ராஜ்யம் ஏஷாம் தே ஹிருதராஜ்யாக. ஹிருதம்னா புடுங்கி இருக்கிறதுன்னு அர்த்தம். அவா புடுங்கிடுவா இங்க ராஜ்யத்தை. அப்ப இவா எப்படியாச்சு? ஹிருதராஜ்யாக பவந்தி ஏதே வயம் ஹிருதராஜ்யாக பவிஷ்யாம. அப்பேற்பட்ட நமக்கு நிருபாதீனாம் கிம் பவதி, நமக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியதா போயிடும்?
நிஷித்தம் பைக்ஷமபி போக்தும் ஸ்ரேயா. உண்மையா இது யோசிக்க வேண்டியது. பைக்ஷம் என்றது சந்நியாசத்தினுடைய உபலட்சணம். அது ராஜாக்களுக்கு இல்ல. ராஜாவுக்கு சந்நியாச விதி கிடையாது. ராஜாவை விட்டு கிளம்புறான், அது வேற விஷயம். ஆனா சந்நியாசம் என்றது கிடையாது. அதனால பிக்ஷாச்சரியத்தை அனுசரிக்கிறது என்றது ராஜவம்சத்துல சரியான வழி இல்ல. காட்டுல போகலாம், அது பரவாயில்ல. ஆனா பிக்ஷையை எடுத்துட்டு ஜீவனம் பண்றது என்றது ராஜ தர்மம் இல்ல. அதனால தெரியும் நமக்கு, நிருபாதீனாம் நிஷித்தம் இதம். பிக்ஷாச்சரியம் என்றது நிருபனுக்கு நிஷித்தமா இருக்கு. நிஷித்தமா இருந்தாலும் ஸ்ரேயா பிரசஸ்தரம் அது இருந்தா கூட இந்த யுத்தம் பண்றதோட அது பிரசஸ்தமா இருக்கு. பிரசஸ்தரம் உச்சிதம் நது தத் வதேன ராஜ்யம் அப்படி ஸ்ரேயா. இவாளை வதம் பண்ணி கிடைக்க வேண்டிய ராஜ்யம் என்றது எனக்கு ஸ்ரேயஸா தோணல. இது தர்மேபி யுத்தே விற்த்திமாத்திர பலத்துவம் தர்மேபி யுத்தே விற்த்திமாத்திர பலத்துவம் கிரகித்வா பாபம் ஆரோப்பிய ப்ரூதே. அந்த யுத்தம் என்றது ஒரு க்ஷத்ரியனுடைய ஒரு விற்பி, அவ்வளவுதானே. க்ஷத்ரியன் பண்ண வேண்டியதுன்னு வச்சுக்கோங்க. இருந்தா கூட அது ஒரு விற்பி, அந்த க்ஷத்ரியனுடைய விற்பி, அவ்வளவுதான். அந்த விற்த்தியை விட்டு இந்த விற்த்தியை வந்திருக்கேன். விற்பி மாத்திர பலத்துவம் கிரகித்வா பாபம் ஆரோப்பிய ப்ரூதே. அந்த விற்பி சில சமயத்துல பாபத்தோட சேர்ந்ததா இருக்கிறதா பண்ணக்கூடாது, இன்னொரு விற்த்தியை பண்ணலாம். இது ப்ரூதே. அப்புறம் என்ன, நனு அவலிப்தத்வாதினா தேஷாம் குருத்வாபாவ உக்தா இத்தியாசங்கிய ஆஹா மகானுபாவானிதி. இப்ப அவர் அவலிப்தரா இருக்கார். கர்வேண அவலிப்தகான்னு சொன்னார். பீஷ்மரும் துரோணரும் மற்றவாளெல்லாம் கர்வேண அவலிப்தாக பவந்தி. சரி, அதனால குரு இல்லையா, குருத்துவமே போயிடுமா? குருத்வாபாவா உக்தா இத்தியாசங்கியா. அப்படி ஆசங்க வரலாமோ இல்லையோ? இத்தியாசங்கிய ஆஹா மகானுபாவானிதி. அப்படி இல்ல, குருத்துவம் ஒன்னும் போகாது. ஏதோ சொல்லி கொடுத்திருக்குன்னா குருதான். இப்ப அவர் கர்வேண அவலிப்தரா இருக்கார். இருக்கட்டும், குரு இல்லைன்னு சொல்ல அபிப்பிராயம் இல்லை. மகானுபாவான், அதனாலதான் மகானுபாவான் விசேஷனம் கொடுத்திருக்கு. மகானுபாவா அதுக்கு அர்த்தம் என்ன? ஸ்ருத அத்தியன தப ஆச்சாராதி நிபந்தன பிரபாவோ ஏஷாம் தே மகானுபாவா தான் அர்த்தம். ஸ்ருதம் அத்தியனம் தப ஆச்சார இதெல்லாம் சேர்ந்தவர். இதனால ஆச்சாராதி நிபந்தன, இதனால வரக்கூடிய ஒரு பிரபாவம் இருக்க, அந்த பிரபாவம் யாருக்கிட்ட இருக்கோ அவர் தான் மகானுபாவா. அனுபாவம் சொன்னா அது விசேஷமா அர்த்தம் இல்லை. அனுபாவம் சொன்னா அது பிரபாவம் அர்த்தம். அனு பశ్చాத் வர வேண்டிய பாவம். எதனால பశ్చాத்னா அதுக்கப்புறம், எதனால வர வேண்டியதுன்னா இந்த தபஸ் சுவாத்தியாயம், இதனால எல்லாம் வர வேண்டிய அந்த ஒரு பிரபாவம் இருக்கு, அனுபாவம். பశ్చాத் பாவ அனுபாவ, இந்த பிரபாவம் அர்த்தம். அதான் பிரபாவம் சொன்னாலும் சரி, அனுபாவம் சொன்னாலும் சரி ஒண்ணுதான். அது ஏஷாம் யாருக்கு இருக்கோ அவர் மகானுபாவாகத்தான். ததாச்ச கால காமாதயோபி யைர் வசீகிருதாஸ்தேஷாம் புண்ணியாதிசேஷாலினாம் ந அவலிப்தத்வாதி க்ஷுத்ர பாப்ம சம்ஸ்லேஷா இத்தியர்த்தா. அதனால நீங்க சொல்ற மாதிரி அவளுக்கு கர்வம் ஒன்றும் வர முடியாது. அவ இந்த காமலையும் காலனையும் எல்லா பிரபாவசாலிகளையும் ஜெயிச்சவர். நான் அப்படிதான் நினைச்சுட்டு இருக்கேன். அதனால நீங்க சொல்ற மாதிரி இந்த கர்வம், அவலேபம், அவலிப்தத்துவம் ஒன்றும் அவருக்கு வர்றதுக்கு சான்ஸே இல்லை. அவலிப்தத்வாதி க்ஷுத்ர பாப சம்ஸ்லேஷா, க்ஷுத்ர பாபத்தோட அவருக்கு சம்பந்தம் வர முடியாது. சம்ஸ்லேஷா இத்தியர்த்தா. ஹி மகானுபாவானிதி வா பதம், ஹி மகானுபாவானி இத்தேகம் வா பதம். ஓஹோ, வேற விதமா பிரிக்கிறார். ஹிமஹானுபாவானி தேகம் வா பதம். அந்த ஹீனு பிரிச்ச மகானுபாவன் பதம் ஏற்கனவே எடுத்து வியாக்கியானம் பண்ணிருக்காரு இல்லையா? அப்படி இல்லையா, ஹிமஹானுபாவன் ஒரு பதம். அது என்ன அர்த்தம்? ஹிமம் ஜாட்யம் அபஹந்தீதி ஹிமஹா. இது ஒரு கௌதுகம், அவ்வளவுதான். அது ரெண்டு பதமா தான் தெரியறது நமக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு கௌதுகத்துக்காக வியாக்கியானம் பண்றார். ஹிமஹா ஹிமம் ஹந்தீதி ஹிமஹா. ஆதித்யா அக்னிர்வா. ஹிமஹான்னு சொன்னா ஆதித்யா அதுவா அக்னி. ஹிமம் தெரியும் இல்லையா, ஐஸ், அது ஹந்தி நாசயதி. ஹிமஹா யாரு? ஆதித்யா அக்னிர்வா. தஸ்ய ஏவ அனுபாவா சாமர்த்தியம் ஏஷாம் தான். அக்னியை மாதிரி ஜொலிக்கக்கூடியவர் அர்த்தம். ஹிமஹானுபாவா ஒரு பதம். அக்னியே மாதிரி இல்லைன்னா சூரியனே மாதிரி ஜொலிக்கக்கூடியவர், அப்படி அர்த்தம் கொண்டு வந்திருக்கார். இருக்கட்டும்.
தஸ்ய ஹிமஹானுபாவ சாமர்த்தியம் ஏஷாம் தான் விவக்ஷ இதுதான். ததாச்ச அதிதேஜஸ்வித்வா தேஷாம் அவலிப்தத்வாதி தோஷோ நாஸ்தியவ. ஏதோ ஒரு அவலேபம் இருந்தா கூட தேஜீயசாம்ன தோஷாயான்னு இருக்கு. அந்த அளவுக்கு தேஜஸ் இருக்குன்னா அவர் பண்ணியிருக்காரு நம்மளும் பண்ணலாமே பண்ண சொல்லக்கூடாது. சில பேர் பண்ணுவா, சில தப்பெல்லாம் பண்ணுவார், ஆனா அவரே அது பாதிக்காது. சில தப்பெல்லாம் இருந்தா கூட அது பாதிக்காத இருக்கும். அது பாதிக்கிறது தடுக்கும்படியான தேஜஸ் அவளுக்கு இருக்கு. அதனால மகாத்மனாம் அனுகரணம் நகர்த்தகன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவருக்கு ஏதோ ஒரு தப்பு வந்துருது, அவர் அப்படி பண்றார் நானும் பண்றேன் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு அப்பேற்பட்ட தேஜஸ் இருக்கு. அந்த ஏதாவது ஒரு தோஷம் வந்தாலும் அதனால வரக்கூடிய இது அனர்த்தம் வராது. ஏன்னா அது தடுக்கக்கூடிய தேஜஸ் அவள்கிட்ட இருக்கு. அது இல்லைன்னால் கஷ்டம்தான் வரும். அதனால ஏதோ ஒரு அவலிப்தத்துவம் இருந்தா கூட அவளுக்கு அதனால வர வேண்டிய தோஷம் வரவே வராது என்றது காண்பிக்கிறதுக்கு இந்த விசேஷணத்தை உபயோகப்படுத்த முடியும்னு அர்த்தம். நாஸ்தியேவா. அதோட இன்னைக்கு முடிக்கிறேன். நமஸ்காரம்.